இருக்கும். என்ன வேணா பண்ணலாம், பட் இந்த மாதிரி மேரேஜ் ஹால் இல்லன்னா ஸ்கூல்ல ஏதாவது போய் எங்கனா ஒரு இடத்துல தனியா எடுத்து பண்ணலாம். விஜய்க்கு மேரேஜ் ஹால் இருக்கா இல்லையா? 6th அவென்யூல இருந்து 11th அவென்யூ வரை பிளாக் பண்றாங்க. போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்க போனே கட் பண்றாங்க. யாரோ சொல்லி இவரே ஸ்பாட்ல பனையூரில் தாவேகா அலுவலகம் அமைந்துள்ள தெருவில் அக்கட்சியினர் பொதுமக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவதாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சாலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தாவேகா சார்பில் போட்டியிட விரும்புவோரிடம் இருந்து விருப்ப மனுக்களை பெறும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளது. இதனையடுத்து பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை இந்த மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என தாவேகா தலைமை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த பணி பனையூர் தாவேகா அலுவலகத்தில் சூடுபிடித்து வந்த நிலையில் தாவேகாவினர் இடையூறு ஏற்படுத்துவதாக பனையூர் மக்கள் குமுறி வருகின்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகம் இருக்கக்கூடிய தெருவில் தாவேகாவினர் பேரிகார்டுகள் வைத்து எந்த வாகனங்களையும் உள்ளே அனுமதிக்காத வகையில் இடையூறு கொடுப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அது தெருவில் வசிக்கக்கூடிய வாகனங்கள் வெளியே செல்வதற்கு வழியில்லாமல் இருப்பதால் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். காவல்துறையினர் வந்து ஒவ்வொரு தெருவிலும் வழிவிடக் கோரி அறிவுறுத்தியும் எந்த பயனும் இல்லாததால் அப்பகுதி பொதுமக்கள் தாவேகா அலுவலகம் முன்பு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தாவேகா தொண்டர்களுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது.